நம்மகிட்ட மகோகனி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி கண்டுகள்லேருந்து 3 அடி 6 அடி இது மாதிரி 10 அடி 12 அடி இதோட பெரிய சைஸும் இருக்குது. இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்லுறது என்னன்னா, இதை நீங்கள் திம்மராகவும் பயன்படுத்தலாம், ஊடு பயிராகவும் பயன்படுத்தலாம், வேலி பயிராகவும் பயன்படுத்தலாம். ஊடு பயிர் பண்ணுறோம் பார்த்தி இன்டர்கிராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு சாகுபடி பண்ண போகிறேன், எனக்கு உடனே இடம் நல்லா ஆகணும், இல்லைனா வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்கேன், அங்கே வந்து ஒரு பயோஃபென்ஸ் மாதிரி இருக்கணும், திம்மர் வேலை இருக்கணும், உடனே மாறின ஒரு இடத்துல நினைக்கவங்க இந்த மாதிரி பெரிய கடையில் வாங்கி வைக்கலாம். இப்போ இந்த ஒரு செடியோட விலை என்னங்க? நம்ம இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டெயிலில் 500 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 500 ரூபாய் ரீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை மாதம் செடிங்க? இதெல்லாம் ஒரு வருஷம் செடி, ஒரு வருஷத்துக்கு மேலான செடிகள். அவங்க எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ப்ரைஸ் டிஸ்கிரீஸ் ஆகும். இதுதாங்க மகோகனி செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கோபி அண்ணங்க. ஸோ இது வந்து இந்த செடி வந்து இப்போதைக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்து செடிங்க நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி இன்னும் சில செடிகள் வந்து நல்லா ஹைட்டாகவே இருக்காங்க. இந்த செடியை வந்து எப்படி நடுறது, ஸோ நடவு பண்ணால் எத்தனை வருஷத்தில் இதை வந்து அறுவடை பண்ணலாம், எப்படி வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழு தகவலை நம்ம இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கையா சலங்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன் மகோகனி. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 14 கவரில் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடின்னு 9 அடிகள், அதாவது 10 அடிகள் கூட கண்டுகள் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கண்டுகள் நம்ம வச்சுருக்கோம் நம்ம வீட்டு கணக்கில். ஏன் நம்ம இந்த சைஸ் கண்டுகளை வைக்கணும்னா, இந்த கண்டுகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பொதுவாக மகோகனியை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப லாபம் தரக்கூடிய பயிர். இதோட நிழல் வந்து ரொம்ப நல்லது. தேக்கு மரத்தோட ஊடு பயிர் ரொம்ப சேர்ந்து மகோகனி ரீசன் அதோட நிழல் ரொம்ப நல்லது. இலைகள் வந்து நல்லா உரமாகும், நேராக போகக்கூடியது, ரொம்ப வறட்சி தாங்கி வளரும், ரொம்ப ஈரப்பதத்திலையும் வளரக்கூடிய மரங்கள் நம்ம நிறையா சொல்லியிருப்போம். பட் நம்ம இந்த மாதிரி பெரிய கண்டுகள் நம்ம எதுக்கு விற்பனை கொண்டு வந்திருக்குன்னா, ஊடு பயிர் பண்ணுறோம் பார்த்தி இன்டர்கிராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகு சாகுபடி பண்ண போகிறேன், எனக்கு உடனே இடம் நல்லா ஆகணும், இல்லைனா வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்கேன், அங்கே வந்து ஒரு பயோஃபென்ஸ் மாதிரி இருக்கணும், திம்மர் வேலை இருக்கணும், உடனே மாறின ஒரு இடத்துல நினைக்கவங்க இந்த மாதிரி பெரிய கண்டில் வாங்கி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்ச உடனே உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே அந்த இடமே அடையாள தர மாதிரி மாறிடும், ஒரு காடு மாதிரி. இது இப்போ 9 அடி, ஒரு வருஷத்தில் 30 அடியை கிராஸ் பண்ணிவிடும். ரொம்ப பெரிய அளவு வந்து உங்களுக்கு உருண்டு திரண்டு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டுகளை விவசாய பெருமக்கள் விரும்புகிறாங்க, நம்ம வச்சுருக்கோம். நம்மகிட்ட மகோகனி வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி கண்டுகள்லேருந்து 3 அடி 6 அடி இது மாதிரி 10 அடி 12 அடி இதோட பெரிய சைஸும் இருக்குது. இது நீங்கள் வாங்கி நீங்கள் விவசாயத்துக்கு வச்சுக்கலாம். இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இதை நீங்கள் திம்மராகவும் பயன்படுத்தலாம், ஊடு பயிராகவும் பயன்படுத்தலாம், வேலி பயிராகவும் பயன்படுத்தலாம், திறந்தோட்டம் மாதிரி தொடர்ந்து இன்டர்கிராப்பாக பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் இன்டர்கிராப்பாக பண்ணுறப்ப இதை மைக்ரோ கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு நிறையா டிகிரிஸ் வந்து குறையிறப்ப உங்களுக்கு டிஸ்கிரீஸ் ஆகிறப்ப நீங்கள் அதில் மிளகு, ஏலம், காஃபி மாதிரி உங்களுடைய மண்ணோட பிஹெச் லெவலை பொறுத்து, உங்கள் தட்பவெப்பத்தை பொறுத்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது சில பர்சனை நீங்கள் கைடன்ஸ் வாங்குறப்ப நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நல்ல பயிர்களை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெல்டா பகுதியில் இருக்கலாம் வந்து நம்ம மிளகு சாகுபடி பண்ணணும்னு கேட்குறாங்க. டெல்டா பகுதியில் இருக்க திறந்தோட்டங்களே இந்த மாதிரி மகோகனி மாதிரி வச்சு மிளகு சாகுபடி பண்ணுறாங்க. என்ன மண்ணில் பிஹெச் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண இயற்கை பொருள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து அது பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 300 மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து மேலே இருக்க மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிஹெச் லெவலும் கிடச்சிடும், மண்ணில் வந்து உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் சில பயிர்கள்லாம் பண்ணலாம். சில நேரங்கள் வந்து ப்ளூபெரி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டில் உள்ள ஒரு பொருட்கள், அது மாதிரி வந்து எக்ஸோட்டிக்ஸில் வந்து அபியூ பண்ணுறாங்க, மொட்டோவா பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா பழங்களை அறிவியல் ஆரண்டியாக பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு விவசாய பெருமக்கள்லாம் நமக்கு தெரியும். நம்ம லோங்கன் வந்து இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக வந்துருக்கு. அது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி பயிர்கள்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு பெரிய அளவு உங்களுக்கு ஃபைனான்சியல் எக்கனாமி கொடுக்கும். சில நபர்கள் வந்து எனக்கு பெரிய லெவலையும் இதை வந்து விவசாயம் பண்ணலாம்னா, பட் என்னென்னா பெரிய அளவு பட்ஜெட் அதிகமாகும். ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் போகிறவங்களும் போடலாம், குறைஞ்ச 5 ஏக்கர் 10 ஏக்கர் போகிறவங்களும் விவசாயம் பண்ணலாம். இந்த சைஸில் நம்ம அவ்வளோ கடலாம் கொடுக்க தயாராக இருக்கும். பட் அவங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். கம்மியாக பயிர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த சைஸ் கொடுக்குறோம். கூடுதலாக பயிரும் சின்ன சைஸ் கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் என்ன தேவைக்குன்னு தகுந்த மாதிரி சொன்னால் அது நம்ம அதோட சைஸு ஹைட்டு ரெக்கமெண்ட் பண்ண தயாராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த ஒரு செடியோட விலை என்னங்க? நம்ம இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டெயிலில் 500 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 500 ரூபாய் ரீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை மாதம் செடிங்க? இதெல்லாம் ஒரு வருஷம் செடி, ஒரு வருஷத்துக்கு மேலான செடிகள். அவங்க எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து
ப்ரைஸ் டிஸ்கிரீஸ் ஆகும். அதிகமாக எடுத்தால் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம். சரிங்க. இப்போ ஒரு ஏக்கரில் இத்தனை செடி தான் நடுன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், 10க்கு 10 வச்சா போதுமா? 10க்கு 10 வச்சா போதும். பார்டரில் வைக்கிற மாதிரினா ஒரு ஏக்கருக்கு ஒரு 80 செடி ஆகும். உள்ள வைக்கிற மாதிரி 430 செடி ஆகும். சரிங்க. இப்போ இதோட மதிப்பு இப்போ இன்னையோட மார்க்கெட் நிலவரம் என்ன பணம்? இதெல்லாம் 1200 1300 ஸ்கொயர் ஃபீட் கண்ணாடி போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ரொம்ப கம்மியாக போட்டாலும் இது வந்து ரொம்ப பெருசாகும். உங்களுக்கு தேக்கு மரம் வந்து ரொம்ப வேல்யூ அப்படின்றதப்ப அது இவ்வளோ பெருசாக வரும், இது ரொம்ப பெருசாக வரும். இப்போ டேலி பண்ண ஈக்குவல் தான் வரும் உங்களுக்கு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ நம்ம வந்து இதில் பெஸ்ட் என்னன்னா இதோட இலை நிழல் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாத பயிரை. தேக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், இது அந்த அஃபெக்ட் ஆகாது. ஸோ சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும், நிழல் வெயில் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்களா? இல்லை, தேக்கோட இலைகளோட வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது தேக்கில் வந்து பயிர்கள் விளையாது. மகோனி அந்த அளவு இருக்காது. நிழல் வந்து கொஞ்சம் பயிருக்கு உகந்ததாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இலைகளும் வந்து மண்ணுக்கு நல்லா உரமாகும். ப்ராப்பர் இதுவும் அதுதான், நல்லா ப்ராப்பர் ப்ரூன் பண்ணி வளர்த்தீங்கன்னா நல்ல காசு. இது எங்கேருந்து விற்பனை பண்ணணும்? நம்ம லோக்கல் எல்லா மரவள்ளியும் இருக்குங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக தேடலாம் தேவையில்லைங்க. நம்ம வளர்த்துட்டோம்னா அவங்களே வந்து கேட்பாங்களா? வாங்கிக்குவாங்க. சரிங்க சரி. இப்போ இது 10க்கு 10 நடுன்னு சொல்கிறீங்க. நடும்போது நிலத்தை எப்படி தயார் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்களா கொஞ்சம். எந்த நீங்கள் பயிர் நடுவிலும் அதாவது வந்து ஷார்ட் டைம் லாங் டைம் இருக்குது. நம்ம ஷார்ட் டைம் நீங்கள் நட்டிங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒன்று பண்ணிடலாம், தவறு பண்ணதான் சரி பண்ணலாம். லாங் டைம் பண்ணுறப்ப நீங்கள் மேக்ஸிமம் நல்லா 1க்கு 2 முறை உழுதுட்டு முடிஞ்ச வரை பலதானியம் விதைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் உழுதுட்டு அதுக்கப்புறம் நல்லா மக்கான தொழுவர்கள்லாம் கொடுத்து நீங்கள் நடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ் ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ் ஸ்ட்ராங் இருந்தாலும் நீங்கள் உயர்த்தலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். அது மாதிரி தான் இது. நீங்கள் மண்ணை நல்லா வளப்படுத்திட்டீங்கன்னாவே நீங்கள் இதை நட்டுட்டு அதில் ஊடுபயிர் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதில் வந்து லேயர் பண்ணலாம், நிறையா பண்ணிட்டு போகலாம். அப்போ நீங்கள் மண்ணை வந்து நல்லா வளப்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படியே சும்மா குழியை எடுத்து நானே பார்க்குறேன், அப்படியே எடுத்து அப்படியே வச்சுட்டாங்க, அப்புறம் வளரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மண்ணை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணீங்கன்னா மண்ணு திரும்ப உங்களுக்கு கொடுக்கும். சரிங்க. இப்போ இது எத்தனை வருஷத்துக்கு அறுவடை வரும்? எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 12-13 வருஷத்துலேயே அறுவடை ஆயிடும். ஒரு தடவை தான் இது, பக்கங்களெல்லாம் கிடையாது? இல்லை, தேக்கில் அது மாதிரி பண்ணுறாங்க. அது ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே நிறையா விஷயம் இருக்குண்ணா. இது வந்து அது ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. இது வந்து விவசாயம் வந்து ஒரு வாழ்வியல். இது இப்படி தான், இதுதான், இவ்வளோதான் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, எதுக்குமே இல்லை. டேம்ஸ்லாம் வந்து பெருசாக இல்லை. பகுதியில் அந்த மாதிரி மாறும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், நெல் என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு 90 நாள் பயிர் 120 நாள் பயிர் அப்படின்னு வகைப்படுத்திருக்கோம். நம்ம விவசாயம் ஒருத்தர் நெல்லை வந்து அறுவடை பண்ண கொஞ்சம் தள்ளி ஆயிடுச்சு, அறுத்துட்டாரு. அறுத்து உதிர்ந்த நெல்மணிகள் வந்து திரும்ப விளைஞ்சி அதில் வந்து 32 மூட்டை அறுவடை பண்ணியிருக்காரு நம்மளோட இயற்கை உரங்களை வச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன், ஓகேங்களா? அதை வந்து என்கிட்ட காமிச்சா நல்லா இருக்கு, சரி பண்ணுங்க. ஆனால் லோக்கலில் கேட்டால் யாரும் முடியாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஓகே பண்ணலான்னு சொன்னேன். ப்ராப்பராக பண்ணி 32 மூட்டை அறுவடை பண்ண சொல்லிட்டாரு. சில பேர் வந்து தாளடின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா அறுத்துட்டு மருதாம்பு நல்லா அறுத்துட்டு திரும்ப முளைச்ச வந்ததுலையும் அறுவடை பண்ண விவசாயிகள் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து விவசாயம் வந்து ஒரு வரையறுக்கு உட்படாது. அது வந்து மாறிட்டே இருக்கும், இடத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, மனதிற்கு தகுந்த மாதிரி, தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒரு அளவு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாம்ஸ் வச்சுக்கலாமே தவிர இது வந்து ஒரு கட்டுரையில் கொண்டு வர முடியும் விவசாயத்தை. அதான் உண்மை. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ இன்னைக்கு மதிப்பு வந்து கண்ணாடி எவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ 1500 போகுது. நாளைக்குமே மாறுபடும்ல? இந்தியன் மகோனி வந்து இதோட கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் கூடுதலாக போகும். இது கொஞ்சம் கம்மியாக போகும்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னா இது வந்து நல்லா வேகமாக வளர்றதால பெருசாக எல்லாமே டேலி ஆகிடும். சைஸ் பெருசாக கிடையாது, சீக்கிரம் டேலி ஆகிடும். சரிங்கண்ணா. எதுவுமே நம்ம கொரியர் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா? இது எம்எஸ்எஸ்ல அனுப்புறது கொஞ்சம் சிரமம், சைஸ் பெருசாக, இது சின்ன சைஸ் அனுப்பிச்சிருக்கோம். நேரில் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை. லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படி சொல்லுங்களேன்? நம்ம யூடியூப் நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி. பண்ருட்டிலேருந்து சென்னை போகிற ஹைவேல ராசாபாளையம் என்ற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் கூகுள் மேப்பில் காமிக்கும். ஃபோன் பண்ணால் லொக்கேஷன் அனுப்போம். சரி, தயவுசெய்து ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கும், நிறைய போய் ஷூட்டில் இருக்கும், 1 hour 1 day ஃபுல்லாக ஃபோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது முக்கியமான அவர்கள் வந்திருப்பாங்க, ஸோ அப்போ ஃபோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேறு சில பிஸ்னஸ் இருக்குது. அதனால் எப்பயும் வாட்ஸ்அப் பண்ண பாருங்கள், ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஏதாவது டைமிங்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கால் மேக்ஸிமம் டைமிங் ஒரு 9 o'clock to ஒரு 5 o'clock முடிச்சிக்கலாம் நீங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்குது. அது மாதிரி எல்லாருமே வந்து அவங்ககிட்ட பேசினது தப்பு இல்லை, பட் நமக்கு நிறைய பர்சனல் இஷ்யூ இருக்குது. 2 நிமிஷத்துக்கு மேலே பேசலாம் கோச்சிக்கிறாங்க, நமக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது. அது இல்லாமல் சில வந்து தேவையற்ற கேள்விலாம் கேட்குறப்ப நமக்கு சொல்லவும் முடியல அவங்கள. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க. முக்கியமான வந்து நானாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு பேசியாவும் நானே ½ hour கூட பேசுகிற கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையை பொறுத்து நம்ம பேசுவோம். சரிங்கண்ணா. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ண தேவை. நன்றிங்க. அதான் நம்ம எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்ஸாக வீடியோவில் சொல்லிடுறோம். மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் இருக்குது, வாய்ப்பு குறைவு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.